கூடவே இருந்து உன்னை பாதுகாப்பேன்னு வாக்கு கொடுக்கிறார். அதனால தான் நிழலை போல கூட இருக்கிறாராம். நீங்க எங்க போனாலும் நிழல் தொடர்ந்து வருவதை போல ஆண்டவர் கூடவே வருவார். அதுதான் தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம், பெரிய பாதுகாப்பு. கர்த்தர் நம்மை பாதுகாக்கும் போது யாருமே நம்மை சேதப்படுத்த முடியாது, நம்முடைய வாழ்க்கையில பாதிப்பை உண்டாக்கவே முடியாது. ஏன்னு சொன்னா அவர் வானத்தை பூமி உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவன். முழு உலகத்தையுமே அவர் பாதுகாத்து நடத்தி கொண்டிருக்கிற ஒரு தேவன். அவர் அவருடைய பிள்ளைகளை பாதுகாக்காம இருப்பாரா? அவர் உங்களை பாதுகாப்பார். இன்னைக்கு ஏதோ ஒரு ஆபத்தான சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கையில வந்திருக்கலாம். நீங்க வேலை செய்யற இடத்துல அல்லது வசிக்கிற சூழ்நிலையில, உங்களுடைய பிசினஸ் காரியத்துல உங்களுக்கு ஆபத்தை உண்டாக்குற மனிதர்கள் அல்லது உங்களுடைய சரீரத்தில் நோய்களை கொண்டு வரக்கூடிய ஆபத்துகள், நோய் கிருமிகள், இந்த மாதிரி ஏதோ ஒரு ஆபத்தான சூழ்நிலை உங்களுக்குடைய பயத்தை கலக்கத்தை கொண்டு வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்றார், என் மகளே பயப்படாத, நான் உன்னை காத்துக்கொள்ள